இந்த மிமிக்ரி கற்றுக்கிட்ட ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த வாய்ஸ் நல்லா பேசுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து விஜயோட வாய்ஸ் வரும். அதுக்கப்புறம் சத்யராஜ், ஜனகராஜ், கோட்டா சீனிவாச ராவ் சமீபத்தில் தெலுங்கானாவில் மிகப்பெரிய ஒரு நடிகர். ஒரு சில படங்கள் வந்து தமிழில் நடித்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம். அவர் வாய்ஸுக்கு டப்பிங் கொடுத்தது வேற ஆள். அவர்கிட்டயே நான் ஒரு வாய்ஸை பண்ணி காமிச்சேன். அவரே மறந்து போயிட்டார். ஸோ அந்த வாய்ஸ் பேசுங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப அந்த வாய்ஸ் பேசுகிறேன். என்னையும் என் வாய்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் யாருமே அந்த கமெண்ட் போடுறதுக்கு டைம் இல்லையான்னு தெரியல. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு போடுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு போடுங்க. அப்போ தான் எனக்கு என்ன நான் திருத்திக்க முடியும். இப்போ கோட்டா சீனிவாச ராவ் அவரோட வாய்ஸ் பேசிடுவோம். ஐயா சாமி, என்ன பார்க்குற? நீ வந்தது எப்படி தெரியுமா? பத்தடி ஆழத்துக்குள்ள தண்ணிக்குள்ள இருந்தாலும் மேல தும்புறவன் யாரு, துப்புறவன் யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம். இல்ல சின்ன வயசுல இருந்து இதுல குளிச்சு பழகிட்டனால நம்மளுக்கு ஆழமும் தெரியாது, பாவமும் தெரியாது. இல்ல இவனை நானா பார்த்து எம்எல்ஏ ஆக்கி விட்டேன் சாமி. இவன் நடனா ஆட்டம் தர்ற மாட்டம் தர்றன்னு மேடையில பேசியிருக்கான். இது நம்ம விவசாயிக்கு அருவாக்கம்போடு உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. பிச்சை எடுத்துச்சா பெருமாள், அதை புடிங்க திணிச்சா அலுமாறு. இங்க பிச்சை எடுக்கிறது புடிங்க திணிக்கிறதுல இந்த பெருமாளுக்கால. இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.